இன்னைக்கு நாம பார்க்க போறது திருநீலகண்ட நாயனாருடைய புராணம். திருநீலகண்ட நாயனார் என்பவர் சிதம்பரத்திலே குயவர் குலத்திலே பிறந்தவர். இவர் சிவனடியார் மீது பெரிய பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தவர். அவர் தம்முடைய குல தொழிலான குலத்துக்கு ஏற்ப மண்பானைகளை செய்து விற்று வந்தார். அதேபோல் திருவோடுகளையும் செய்து சிவனடியார்களுக்கு கொடுத்தும் வந்தார். ஆதி காலத்திலே பரமசிவன் திருப்பாற்கடலினின்று எழுந்த ஆழகால விஷயத்தை உலகம் நன்றாக இருக்கும் பொருட்டு அவர் அந்த விஷத்தை அருந்தி தன்னுடைய தொண்டையின் கீழ் செல்லாமல் இந்த உலக மக்களுக்கு நன்மை கிடைக்கும் பொருட்டு அதை அவர் தரித்து கொண்டார் என்று நினைத்து அக்கடவுளுடைய திருநாமமான பெயரையே திருநீலகண்டம் என்று எப்பொழுதும் அவர் சிறப்பித்து சொல்லுவார். அதனாலே அவருக்கு திருநீலகண்ட நாயனர் என்ற பெயர் அவருக்கு வந்தது. ஒருமுறை திருநீலகண்ட நாயனார் அந்த ஊரில் உள்ள ஒரு பெண் வீட்டிற்கு சென்று வருகிறார். இதை தன் மனைவி கற்பினிலே சிறந்த தன் மனைவியானவர் அறிந்து கொண்டு அதை குறித்து தம்முடைய மனசில் வைத்துக்கொண்டு தனக்கு தோன்றிய கோபத்தை அந்த மனைவியை அடக்கிக் கொண்டு இல்வாழ்க்கைக்குரிய மற்ற பணிகளெல்லாம் செய்து கணவன் மனைவியாக வாழ்வதற்கு மட்டும் இசையாதவராகி அந்த திருநீலகண்ட நாயனருடன் வாழ்ந்து வந்தார். ஒருமுறை திருநீலகண்டர் தன் மனைவியை அவர் தீண்டுபடி சென்றார். அதாவது மனைவியை தொடுவதற்காக சென்றார். கணவன் மனைவியை வாழ்வதற்காக சென்றார். அப்பொழுது மனைவியார், நீர் எம்மை தீண்டுவாராயில் திருநீலகண்டம் என்று ஆணையிட்டார். மனைவிக்கு முதலே தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே அவங்க ரெண்டும் தனித்தனியா ஒரே வீட்டில் இருக்காங்க. ஆனால் இருவரும் ஒட்டு உறவு இல்லாமல் கணவன் மனைவியை தொடாமலும் மனைவி கணவனை தொடாமலும் வாழ்கின்றனர். ஆனால் இருவரும் வெளியிருந்து ஊர் மக்களுக்கு பார்க்கும் பொழுது அவர்கள் கணவன் மனைவியாக தோன்றுகிறார்கள். இவ்வாறு பல வருடங்கள் சென்று கொண்டிருக்கிறது. பரமசிவனுடைய திருநீலகண்டத்தில் வைத்த பக்தி குறையாவனும் மனைவியை தொடாமல் அந்த மனைவி, நீர் எம்மை தீண்டுவாராயில் அது திருநீலகண்டம் என்று சொன்னவுடன் சிவனையே நினைத்து 24 மணி நேரம் தொடர்ந்து சிவனையே நினைத்து 24 மணி நேரமும் நினைத்து கொண்டு வந்தவரால் இதை கேட்டவுடன் அவர், இனிமேல் உம்முடைய அனுமதியின்றியோ தொடமாட்டேன் என்று அவர் ஒரு சபதம் எடுத்துக்கொள்கிறார். இருவரும் ஒரே வீட்டில் வசிக்கின்றனர். ஆனால் இருவரும் தனித்தனியாகவே ஒரே வீட்டில் வசிக்கின்றனர். ஆனால் கணவன் மனைவியாக இல்லை. ஊருக்கு கணவன் மனைவியாக வாழ்கின்றனர். வீட்டிற்குள் வந்தால் இருவரும் தனித்தனியாக வாழ்கின்றனர். சிறு வயது முதல் அப்படியே பல வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இருவரும் வயோதிகராகி விடுகின்றனர். இப்படி இருக்க காலகட்டத்தில் தான் இங்கு சிவபெருமானுடைய விளையாட்டு இங்கு ஆரம்பிக்கின்றது. சிவபெருமானை நினைத்து கொண்டிருந்த திருநீலகண்டருக்கு சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்க விரும்பி அவர் ஒரு அந்தணன் வேடத்தில் சிவபெருமான் வீட்டிற்கு வருகிறார். வந்தவுடன் திருநீலகண்டர், சுவாமி, அடியேன் உங்களுக்கு செய்ய வேண்டிய சேவை என்ன என்று வினவ, அந்த சிவயோகியார் வேடம் போட்டு வந்துள்ள சிவபெருமான் தன்னிடம் வைத்துள்ள ஒரு திருவோட்டை, இந்த திருவோட்டை நீர் பாதுகாப்பு வைத்திரும். நான் எப்பொழுது திரும்பி வந்து கேட்கிறோனோ அப்பொழுது எனக்கு கொடுத்தருளும்படி அந்த சிவயோகியாகியுள்ள சிவன் இந்த நம்முடைய திருநீலகண்ட நாயனாரிடம் கொடுத்து விட்டு சொல்கிறார். இவரை நம்முடைய திருநீலகண்ட நாயனார் சிறிது தூரம் சென்று வழி அனுப்பி வைத்துவிட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறார். அந்த கொடுத்த திருவோட்டை அவர் முன்னே ஒரு வீட்டில் ஒரு மூலையில் வைத்து விடுகிறார். 2 நாட்கள் கழிந்தது. சிவபெருமான் பரமசிவன் தாம் கொடுத்த திருவோட்டை வாங்குவதற்காக அந்த அடியாருடைய திருநீலகண்ட நாயனாருடைய வீட்டிற்கு வருகிறார். வந்து அவருடைய உண்மை நிலையை பலருக்கும் தெரிவிக்கும்படி
சிவயோகி போல வேடமிட்டு வடிவம் கொண்டு அவர் வீட்டிற்கு எழுந்தருளினார். அவர் சிவயோகியரை முன்பு போலவே வழிபட்டு, சுவாமி, நீங்கள் வீட்டிற்கு வந்தருளியுள்ள நோக்கம் என்ன? பூர்வ சென்மத்தில் நான் செய்த புண்ணியம் போலும் என்று விண்ணப்பம் செய்து சிவயோகியார் முன்னாலே நிற்கின்றார். அந்த சிவயோகி, நான் முன்னாளிலே உன்னிடத்தில் கொடுத்து வைத்த திருவோட்டை இப்பொழுது தா என்றார். ஒன்று மறியாத திருநீலகண்ட நாயனார், இதோ சுவாமி, அடியேன் எடுத்து வருகிறேன் என்று சொல்லி, உடனடியாக எடுத்து வருகிறேன் என்று சொல்லி உள்ளே செல்கிறார். வைத்த இடத்திலே, அந்த திருவோட்டை முன்பு வைத்த இடத்திலே போய் தேடுகிறார். திருவோடு காணவில்லை. அங்கு அனைத்து இடத்திலும் தேடி பார்க்கிறார். திருவோடு என்பது அவர் கண்ணிற்கு புலப்படவே இல்லை. இது சிவனுடைய திருவிளையாடல். சிவன் கொடுத்த திருவோட்டை அவரே மறைத்துவிட்டு இப்பொழுது சிவயோகியரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். திருநீலகண்டரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீர் கண்டிப்பாக அந்த சிவயோட்டை திருவோட்டை எடுத்து வாரும் என்று. வீட்டுக்குள் பல இடங்களில் தேடியும் தான் வைத்த இடத்தில் கிடைக்கவில்லை. அங்கிருந்தவர்களையும் கேட்ட பின்பும் அவருக்கு கிடைக்கவில்லை. இதனால் சிவயோகியார் கேட்கிறார், எங்கே நான் கொடுத்து எடுத்து வரணும், எப்போ எடுத்து வரணும்னு சொன்னீங்களே, என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார். ஒரு நொடிப்பொழுதில் வருவேன்னு சொன்னீங்களே, இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அடியவர் நம்முடைய திருநீலகண்ட நாயனார் சிவயோகியரை வணங்கி, தேவரீர், நீர் கொடுத்த திருவோட்டை வைத்த இடத்திலும் தேடினேன், கிடைக்கவில்லை. பல இடங்களிலும் தேடினேன், கிடைக்கவில்லை. அந்த திருவோட்டை காணவில்லை. அதனால் நான் உங்களுக்கு ஒரு புதிய திருவோடு நான் தருகிறேன் என்றார். அதற்கு உடனே சிவயோகியர் அவரை கோபித்துக் கொண்டு, என்ன சொல்கிறாய் நீ? நான் கொடுத்த மண்ணோட்டை என்று பொன்னோட்டை தந்தையாகினும் எனக்கு வேண்டாம். அதாவது நீ எனக்கு நான் கொடுத்தது என்னோட திருவோட்டை மட்டும் நீ கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கு பதிலாக எனக்கு பொண்ணு கொடுத்த கூட எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த திருவோடு தான் வேணும்னு சொல்லி விடாமல் நிற்கிறார். யாரு? நம்முடைய சிவபெருமான். அவர், தேவரீர், நான் எங்கேயும் தேடினேன், கிடைக்கவில்லை. இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு, நான் கொடுத்த பொருளை நீ கவர்ந்து கொண்டு பாவத்திற்கு சிறிதும் அஞ்சாமல் பல பாவங்கள் செய்கின்றார். நான் கொடுத்ததை மறைச்சு வச்சுக்கிட்டு பொய் சொல்றேன், நீ பாவத்துக்கு மேல பாவம் சொல்றேன்னு சொல்லி பாவம் செய்றேன்னு சொல்லி அந்த நம்முடைய ஈசன் பரமசிவன் நம்முடைய அடியாரை பார்த்து கடிந்து கொள்கிறார். அதற்கு அடியார், ஐயா, நான் அந்த ஓட்டை திருடுனவளம் கிடையாது. கொடுத்த இடத்துல வச்சு இப்போ காணல. இப்போ அதுக்கு என்ன பண்ண எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரி திருடோ களவு பண்ணுற எண்ணம் என்னோட கிடையாதுன்னு சொல்லி அடியார் சிவனிடத்தில் பரமசிவனிடத்தில் வேண்டுகிறார். அதுக்கு உடனே நம்முடைய சிவன் பரமசிவன் சொல்கிறார், நீர் இதை கொடுக்காதனால நான் உன்னை கொண்டு போயிட்டு உன்னைய நான் நேராக கூட்டிகிட்டு போய் தில்லைவாழ் அந்தணர்கள் கூடியிருக்க சபையில் உன்னை கொண்டு நிறுத்த போகிறான்னு சொல்லி நம்முடைய அடியாரை கூப்பிட்டு கொண்டு அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் கூடியிருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்கிறார். அங்கு சென்று நடந்தவற்றை எடுத்து கூறும் என்று சொல்கிறார். அடியாரும் நடந்ததை எடுத்து கூறுகின்றார். அதற்கு சிவன் சொல்கிறார், நீர் எடுக்கல அப்படின்னா, நீர் எதையும் களவாடல அப்படின்னா உன்னுடைய மகன் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, நான் களவாடவில்லை, அதை மறைத்து வைக்கவில்லை என்று. அதுக்கு உடனே அடியார் சொல்கிறார், எனக்கு மகன் இல்லை என்று சொல்கின்றார். சரி, பரவாயில்லை, உன்னுடைய மனைவி மேல் சத்தியம் பண்ணி சொல்லு, நான் இந்த திருவோட்டை எடுக்கவில்லை என்று உன் மனைவி மீது சத்தியம் பண்ணி சொல்கின்றார். இது நம்முடைய சிவனுடைய விளையாட்டு. அவர்கள் இருவரும் வெளியுலகத்திற்கு கணவன் மனைவியாக வாழ்கின்றனர். ஆனால் வீட்டிற்குள்ளே கணவன் மனைவியாக வாழவில்லை. இது 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, அவருடைய முதுமை பருவத்துக்கே வந்துவிட்டனர். சிறுவயதில் ஆரம்பித்தது முதுமை பருவத்திற்கே வந்துவிட்டனர். இருவருக்கும் எந்த ஒரு ஒட்டு உறவு இல்லாமல் வாழ்கின்றனர். இதை அறிந்து கொண்டுதான் சிவபெருமான் இந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார். சரி, அப்படி என்றால் நேராக நம்முடைய
அடியார் சிவயோகி தன் வீட்டுக்கு வருகிறார். ஆனால் வீட்டுக்கு வந்து மனைவி அழைத்துக் கொண்டு செல்கிறார். மனைவி அழைத்துக் கொண்டு சென்று அந்த குளத்தில் இருக்கும்போது இருவருக்கும், ஏன்னா இருவரும் தீண்டு கொள்வதில்லை. அதனால் அவர் நம்முடைய அடியார் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய ஒரு மூங்கில் குச்சியை பிடிச்சு ஒரு புறத்தில் இவரும் மறுபுறத்தில் அவரும், கணவன் ஒரு புறத்திலே, மனைவி ஒரு புறத்தில், கணவன் மறுபுறத்திலே பிடிச்சு இந்த குளத்தில் இறங்குவார். சத்தியம் செய்வதற்காக இறங்க செல்கின்றார். அதற்கு உடனே ஈசன் சொல்கின்றார், இருவரும் கையை பிடித்துக்கொண்டு இறங்க வேண்டும். மூங்கில் குச்சியில் இருவரும் கையை பிடித்துக்கொண்டு இந்த ஆற்றில் இறங்கி சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் சிவயோகியார் தங்களுக்குள் இருந்த ஒரு கடந்து வந்த நிகழ்வை அத்தனை சபை முன்பும் எடுத்துக் கூறுகின்றார். நான் செய்த ஒரு சிறிய தவறுனால் நானும் என் மனைவியும் இவ்வளவு ஆண்டு காலம் இருவரும் ஒருவரும் தொடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் அவர் மேல் தொடமாட்டேன் என்று சபதம் செய்துள்ளதால் இருவரும் மனைவியை நான் இதுவரை தொட்டதே இல்லை என்று சொல்லி அந்த சபையிலே தன்னுடைய அனைவர் முன்பும் எடுத்துச் சொல்கின்றார். திருநீலகண்ட நாயனாரும் அவர் மனைவியாரும் இதை சொன்னவுடன் சொல்லிவிட்டு திருநீலகண்டன் அவர் மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு குளத்திலே இறங்கி அவர் சத்தியம் செய்து மூழ்கி எந்திரிக்கும் பொழுது தன்னுடைய மூப்பு பருவம் நீங்கி இளமை பருவம் பெற்று பிரகாசித்தார்கள் இருவரும். உடனே தேவர்களும் முனிவர்களும் நாயனார் மீது ஆகாயத்தில் நின்றும் புஷ்பமாறி பொழிந்து மாலை பொழிந்து அவரது பெருமையை எடுத்து துதித்தார்கள். அதிசயத்தை கண்ட சமஸ்தரும் அந்த நின்ற சிவயோகியரை காணாதவர்களுமாய் மயங்கி நின்றார்கள். சிவபெருமான் பார்வதியோடு இடபாருடையராய் ஆகாயத்திலே தோன்றினார். அப்பொழுது திருநீலகண்ட நாயனாரும் மனைவியாரும் பூமியிலே விழுந்து அவர் நமஸ்கரித்து எழுந்து ஸ்தோத்திரம் செய்து கொண்டு நின்றார்கள். சிவபெருமான் அவங்களை நோக்கி, ஐம்புலன்களை வென்றதனாலே மேன்மையை அடைந்த அன்பர்களே, எக்காலத்திலும் இவ்விளமை நீங்காமல் நம்மிடத்தில் இருங்கள் என்று சொல்லி மறைந்தருளினார். இதுதான் திருநீலகண்ட நாயனாருடைய புராணம்.